வயதாச்சு அறிவுணரும் பருவமானா 6வது வயதாச்சு அருமமவன் சப்பானி அறிவு கல்வி படிக்க போறா அவர் அறிவு கல்வி சப்பானி முத்து பாண்டியனுக்கு வயது 6 வயது ஆயிடுது. 6 வயதிலே அறிவு கல்வி புணர வேண்டும் என்று மணப்பத்தேவரும் ஆடிப்பிள்ளையும் அரும மகனாகிய சப்பானி முத்து பாலகன எங்க கொண்டாந்து சாக்காவோ குருகுலத்திலே கொண்டாந்து சாக்க குருகுல பாடங்களை எல்லாம் எங்க அழகஞ்சப்பானி குணமுடனே படிப்பார் கல்லாத கல்வியல் கற்க போறார் சப்பானியோ படியாத பாடவெல் படிக்க போற சப்பானியோ நாளான நாளையில நல்லதொரு கிழமையில நாளான நாள் நல்ல நாளை எதிர்பார்த்து சப்பானி முத்து பாலகனை குருகுலத்திலே கொண்டாந்து சேர்த்தார்கள். குருகுலை பாடத்து எல்லாம் குருநாதர் உபாத்தியார் இடத்திலே வாத்தியார் இடத்தில ஆளழகனாகிய சப்பானி முத்து பாண்டிய சப்பானி முத்து பாண்டிய அழகான கலைகளை எல்லாம் அறிவு கல்வி எல்லாம் படிக்காரு. எப்பேற்பட்ட பாடத்தை படிக்க தெரியுமா? அறிகறி கொண்டேன் வேந்தன் அறிந்து சப்பானி அன்னையும் பிதா என்று வேடி தெரிந்து கொண்டான அன்னையும் பிதா என்று வேடி படித்து கொண்டான அறிந்து கொண்டான படித்து கொண்டான சப்பானி முத்து அன்னையும் பிதா என்று வேடி படித்து கொண்டான அண்ணன் 4 வேதம் பாடணும் போடு 4 வேதம் 6 சாஜம் அறிந்து கொண்டான சப்பானி முத்து அறிந்து கொண்டான 64 கலைக்கணியமும் படித்து கொண்டான ஐயா 64 கலைக்கணியமும் தெரிந்து கொண்டாரா அறிந்து கொண்டான 64 கலைக்கணியமும் அறிந்து கொண்டான 64 கலைக்கணியமும் தெரிந்து கொண்டான அரியரி கொண்ட வேந்த மூதுரை குளிப்பெருக்கும். இதெல்லாம் யார் எழுதின பாடம்? கொண்ட வேந்தன் மூதுரை எல்லாம் அவை மூதாட்டி எழுதிய பாடம். அரிச்சுவடி ஆத்திச்சுவடி கொண்ட வேந்தம் குளிப்பெருக்கும் கொண்ட வேந்தம் முதுரை இப்பேற்பட்ட தொழிலை எல்லாம் பாடங்களையும் விவேக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை ஐம்பெருங்காப்பியம் அகநானூறு புறநானூறு தொல்காப்பியம் மகாபாரதம் ராமாயணம் இப்படி முத்தமிழ்களை எல்லாம் செந்தமிழை எல்லாம் சிறப்போடு படிக்காரு சப்பானி முத்து பாண்டிய 4 வேதம் படிக்காரு 6 சாஸ்திரத்தை அறிந்தாரு 18 புராணத்தை தெரிஞ்சாரு 32 தான தர்மத்தையும் படிச்சுக்கிட்டாரு அதோட 64 கலைக்காணியமும் படிக்காரு 96 தத்துவங்கள் இருக்கக்கூடிய 96 தத்துவத்தையும் படிக்காரு 108 யாகங்கள் 1008 அகமங்கள் லட்சம் கோடி உருக்கள் 4 வேதம்னா என்னெல்லாம் சகலகல தொழிலை எல்லாம் எங்க
சப்பாணி படித்துவாரா சப்பானியோ முன்கரணம் பின்கரணம் முதன்மையான தொழில் படித்தாரே அருமவன் ஜப்பானி நாவடைக்கு பாய்ந்தாரான் 400 அடி பாயுவானோ மூச்சடைக்கு பாய்ந்தாரான் 300 அடி பாயுவானோ படியாத பாடத்துல ஆணையேற்றம் படிக்காரு குதிரை ஏற்றம் வல்லடம்பு சிலம்பு தொழில் பட்டா வீச்சு சுருள்வாள் வீச்சு முன்கரணம் பின்கரணம் சங்கீதம் சாயத்தியம் சகலகலா தொழிலெல்லாம் படிக்கார் இப்பேர் வெட்ட அனலகராய ஜப்பானி முத்து 18 வயதுக்குள்ள பலகணக்கும் படிப்பார் 16 வயதுக்குள்ள எல்லா கலைகளையும் படிப்பார் 20 வயதுக்குள்ள படியாத பாடமெல்லாம் படித்தாரே சப்பானி வீரனாக வீரம் உள்ள பாண்டியரோ திக்கி விசையந்தானே தென்னாட்டு பாண்டியந்தான் சப்பானி முத்துதானே வீராதி வீர சூராதி சூரன் வீரம் உள்ள மாத்தாண்ட திக்கி விஜயன் தென்னாட்டு பாண்டியன் பாண்டியர் குலத்திலேயே அந்த வீரம் தானே முக்கியம் வீரமும் விவேகமும் வேணும்லா வீரம் இல்லாத விவேகம் கோழைத்தனம் விவேகம் இல்லாத வீரம் அதனால வீரம் தீரமும் விவேகமும் படித்து எல்லா கலையிலையும் முதன்மையான உடம்பு கெட்டுத்தான் வயிற தேக்கு மாறிய உடம்பு கெட்டு அம்மா அது மட்டுமா உண்ட கண்ணு முழி அழகு அதுக்கேத்த கொண்ட கட்டு வட்ட பொட்டு வடிவழகு ஆணுக்கு ஆண் அழகனா இருக்காரு அம்பளை சிலை அழகனா இருக்காரு இந்த சப்பானி முத்து உடனே வயது 20 வந்த உடனே அகப்ப நாடு மக்கள் எல்லாம் அழகு பேர் கொடுக்காங்க சப்பானி முத்து வயது பையன் பெரிய விமலம் வந்துட்டார்ல உருட்டு மொழி திருட்டு மொழி உருட்டி பார்க்கக்கூடிய பருவம் வந்த உடனே அவருக்கு பேரு சப்பானி முத்து பாண்டியன் அப்படின்னு சப்பானி முத்து பாண்டியம்னு பேர் கொடுக்க என் ஆனழகனாகிய சப்பானி முத்து பாண்டியன் அவன் அணில அழகந்தானே அணில அழகந்தானே அம்பல சிலை அழக செக்க நல்ல சிவப்பழக அவரோ செந்துருக்கப்பட்ட அழக எங்க சப்பானி முத்து பாண்டியந்தான் ஐயா வங்கி தலையழக அலடே தலையழ வாடாமல்லி பொட்டழக வங்கி நல்ல அவரு வாடாமல்லி பொட்டழக கோணக்கிராப்புக்காரன் குங்கும பொட்டழக அந்த ஆனழகன் ஜப்பானி அவரை முன்னழக கண்டவர்கள் ஐயா மொழிப்பாராயிரம் ஐயா பின்னழக கண்டவர்கள் பேதை கொள்வராயிரம் ஆனழகன் ஜப்பானிய
வலது உரம் பார்த்தவர்கள் அவரை மருணன் என்று கையெடுப்பார் எம் முன்னழகை கண்டவர்கள் மோகிப்பார் கோடி பேர் முன்னழக கண்டா மோகிப்பாரு கோடி பேர் சப்பானி முத்து பாண்டியன் பின்னழக கண்டா பிரமிப்பார் கோடி பேர் வலதுபுறம் சாயலு வருணன் போல இருப்பாரா இடதுபுற சாயல்ல பீமம் போல இருக்காரு அப்பேற்பட்ட ஆனழக நம்மளை கிளையழகனாக இருக்கார் சப்பானி முத்து பாண்டியன் அந்த சப்பானி முத்து பாண்டியனுக்கு வயது 21 வயதாச்சு 21 வயதிலதான் தாயும் தகப்பனும் அண்ணனில் எண்ணுவாரா ஏன் அண்ணன் ஜப்பானிக்கு வயது 21 வயதும் ஆச்சா இவருக்கு கண்ணி கல்யாணம் கண்ணி கல்யாணம் எனக்கு கைபிடித்து பார்க்கணுமே என் மாலை கல்யாணம் அவனுக்கு மனம் முடித்து பார்க்கணுமே ஏன் நம்மவன் ஜப்பானிக்கு ஏன் செல்ல கல்யாணம் ஐயா கல்யாணம் அவனுக்கு திருப்பூட்டி பார்க்கணுமே மகனை அழைப்பாரா மகனே ஜப்பானி முத்து பாண்டியா சப்பானி முத்து பாண்டியா வாப்பா ஏடா உனக்கு வயது 21 ஆயிடுது 21 வயசுல எங்க கண்ணுல போதே ஜப்பானி முத்து உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்க வேண்டாமாடா அங்க இருக்கக்கூடிய காலத்துல உனக்கு ஒரு திருப்பூட்டி பார்த்தோம்னா எங்களுக்கு செத்தாலும் மோட்சம் உண்டு மாலை இட்டு பார்த்தால் மாண்டாலும் மோட்சம் உண்டுடா மகனே ஏ ஜப்பானி முத்து பாண்டியா உனக்கு அழகுதிரு பொண்ணை பார்த்து செல்ல கல்யாணம் திருப்பூட்டணும் மாலை கல்யாணம் மனம் முடிக்கணும் கண்ணி கல்யாணம் கைபிடித்து பார்க்கணும்டா அதனை மகனே உனக்கு பொன் பார்க்கணும்னு அம்மா அப்பாவுக்கு ஆசை இருக்கு உன் மனசு எப்படிடா இருக்கு நீங்க என்ன சொல்லுதீங்களோ அதை நான் கேட்டுக்கிட்டோம்மா அப்படின்னா அப்ப உள்ளவ சொன்னா இப்ப உள்ளவன் 21 வயசு ஆயிடுதுன்னா பொண்ணை பார்க்க போறியா இல்ல நான் பொண்ணை கொண்டு வரட்டுமா அப்படி சொல்லுவா ஆனா மடப்பத்தவர் மாடிப்பிள்ளை மரத்திக்கிட்ட மகனான ஜப்பானி முத்து பாண்டியன் சொல்லுதாரு 21 வயதானாலும் நாம் படித்த கலைகள் இந்த நாடு பார்க்க வேண்டாமா வீரம் தீரம் விவேகம் எல்லாம் இந்த ஊருக்கு தெரிய வேண்டாமா நாம் படித்த கலைகள் இந்த பார் உலக மக்கள் தெரிய வேண்டாமா நான் டிக்கி விஜயனா இருக்கனே தென்னாட்டுக்கு போகக்கூடிய பாண்டியனா இருக்கனே என் திறமைய போய் நாடு நகரத்திலே என் திறமைய காட்டி எனக்குன்னு ஒரு உழைப்பை நான் பார்க்க வேண்டாமா என் திறமைய காட்டி எனக்குன்னு ஒரு பிழப்பை தேடணும் எனக்குன்னு கையில 10 ரூபா காசு பணத்தை வச்சு அதுல ஒரு கல்யாணம் முடிச்சோம்னா எனக்கும் பெருமை உங்களுக்கும் பெருமை அதனால நான் படிச்ச கலைகளை போய் இந்த பார் உலக நாட்டுல எல்லாம் நான் காட்ட போறேன் அதுலயும் நான் படித்த தொழில் திறமைய தென்னாட்டுல போய் காட்ட போறேன் தென்னாடு எந்த நாடு அகப்ப நாட்டுல இருந்து தென்னாடுல போய் என் திறமைகளை காட்டி வாரேன் என்று அந்த ஜப்பானி முத்து பாண்டியன் சொன்ன போது மாடப்பத்தேவரும் ஆடி பிள்ளை மரத்தின்னு சொன்னார்கள் ஏடா மகனே என் கண்ணான கண்ணரஞ்சம் அவன என் கட்டி மவன என் தங்கம் அவன என் தலைமகனே ஜப்பானி நம்மட்ட நாட்டில இல்லாத பொன் பொருளாடா உன் திறமைய போய் தென்னாட்டுல காட்ட கொடுமா உனக்கு 21 வயதிலே ஒரு ஆபத்து இருக்குடா அத நான் நீ அகப்ப நாடை விட்டு அடுத்த நாடு அப்படின்னு சொன்ன போது ஜப்பானி முத்து பாண்டியன் சொன்னார் நான் தென்னாடு தான் போக போறேன் திறமைகளை காட்ட போறேன்
பாண்டிய நாடு போக போறேன் பாண்டிய வீரங்களை காட்ட போறேன் என்னோட வீரங்களை காட்ட போறேன் சப்பானி முத்து வந்தான் அம்மா அப்பா இடமதில ஏ பாண்டியரும் சொன்ன போது மாடப்ப தேவருதான் ஏ மகனிடத்தில் சொல்லுவாரா ஏ எம்மவன சப்பானிய வடநாடு போனவர்கள் அப்பா வாழ்ந்து வர பார்த்திருக்க அப்ப மேலாடு போனவர்கள் மேன்மை பெற்று வருவாருண்டு எம்மவன ஜப்பானிய அப்ப கீநாடு போனவர்கள் அப்ப கீர்த்தி பெற்று வருவாருண்டு அப்ப தென்னாடு போனவர்கள் திரும்பி வர பார்க்கலையா திரும்பி வர பார்க்கலையா எம்மவன ஜப்பானி தென்னாடு தேசந்தானே தேவமார்கள் பெருத்த சீமை தேவமாரி சீமையில ஒத்திரேகத்துக்கு பங்கவாரோ ஏடா அப்பா ஜப்பானி முத்து நீ எந்த நாடு போனாலும் தென்னாட்டுக்கு போகாதடா தென்னாடு பாண்டிய மக்கள் வாழக்கூடிய நாடு தேவாதி தேவர்கள் வாழக்கூடிய நாடு நீ இங்க இருந்து தென்னாடு போனா நீ பிழைக்க முடியாதுடா தேவமார்கள் பெருத்த சீமையில நீ திரவியத்தை சேர்க்க முடியாது அதனால தென்னாடே போகாது என்று மாடப்ப தேவர் மகனிடத்திலே சொன்ன போது எங்க ஐயா சப்பானி முத்து பாண்டியன் சொல்லுதாரு நானும் தேவர் தானே நானும் மறவர் குலத்துல பிறந்தாலும் நானும் தென்னாட்டுக்கு போறேன் நம்ம சொந்த பந்தங்கள் இடத்துல என் திறமையை நான் காட்ட வேண்டாமா நான் அகப்ப நாட்டுல இருந்து தென்னாடு போனா எனக்கு ஆதரவுக்கு இடம் உண்டு அதனால நான் போயிட்டு வரேன் தென்னாடு போய் வருவதற்கு எனக்கு உத்தரவு தாங்க அப்படின்னு சப்பானி முத்து பாண்டியன் சொன்ன போது அவன் தான் சொல்லுதாரு மாடப்பேட்டே வரும் அடிப்பிள்ளை மறைச்சி என்ன சொல்லுதார்கள் எடா மகனே சப்பானி முத்து பாண்டியா தாயி சொல்லு தலை மேல மாதா சொல்லு மடி மேல அதனால என் வார்த்தையை மீறி நீ போற இடத்துல எது முன்ன பின்ன இருந்தாலும் உனக்கு இருக்க ஒரு சங்கடங்கள் வரதா இருந்தா நம்ம அகப்பா நாட்டுக்கு திரும்பி வந்துடுடா அப்படின்னு சொன்னார்கள் என் ஜப்பானி முத்து பாண்டியன் சொன்னார் எனக்கு எந்த இடரும் வராது எந்த இழப்பமும் வராது அதனால பாண்டிய குலத்திலே பிறந்தவன் பழுது ஒண்ணு எனக்கு வராது தேவருடைய குலத்திலே பிறந்தவன் நான் தென்னாட்டிலே என் திறமையை காட்டி வாரேன் என்று அந்த மாடப்ப தேவர் மாவன் ஏ மகிமையுள்ள ஜப்பானி புகழோடு பாராரே அம்மா பேட சொன்னாரு புகழோட கிளம்பிட வேண்டியதான் இருக்க இருக்க தாயும் தகப்பனும் போவாதன்னு ஒண்ணுக்கு ரெண்டாம் முரண்பாடா பேசுவாங்க அதனால அவ பேச்ச கேளாம நம்ம தென்னாட்டுக்கு போவோமே எங்க ஜப்பானி முத்து வந்தா ஜப்பானி முத்து வந்தா கச்ச மேல கச்ச கட்டி கருத்தை சுங்கு விட்டு தட்டி நல்லா அரைஞ்சி கேட்டி தாவர புழுங்கள் விட்டு யானகன் ஜப்பானி தாவ கம்ம கையில் எடுத்தா
கையருவ வல்லையமோ சப்பானி கையிலெடுத்து தென்னாடு தேசத்துக்கு அந்த தேவர் மகன் வாராரே தேவர் மகன் ஐயா அகப்ப நாடு தேசம் விட்டு பாண்டிய நாட்டு ஜீமிக்குத்தான் சப்பானி முத்து பாண்டியரும் வாராரே ஒரு முகமா தென்காசி நகரத்துக்கு அந்த சப்பானி வாரார ஆனழகன் சப்பானி ஜப்பானி முத்து பாண்டியரும் தென்காசிக்கு வர போதே தென்காசிக்கு வாராரு வந்த உடனே ஜப்பானி முத்து பாண்டியன் மனதில் நினைக்கார் நம்ம வந்ததோ இந்த தென்னாடு தேசம் தெச்சனா பூமி தென்காசிக்கு வந்தாச்சு. தென்காசி ஒரு புண்ணிய தலம். காஜி வடகாஜி கண்குளந்த தென்காசி வடகாஜி சிவன் திவச்சு நின்றதுனால சிவகாசி, சிவனே வந்து அனுக்கிரம் கொடுத்தனால தென்காசி. ஐயாவான ஜப்பானி முத்து பாண்டிய மனதில் நினைக்காரு, இந்த நாடு நல்ல சிறப்பு உள்ள நாடு, நீர் வளம் பொருந்திய நாடு, நிலவளங்கள்ல கூடிய நாடு, பொண்ணு பொருள்ல உயர்ந்த தேசம் இந்த தெற்காசியில, இந்த நாட்டுல நம்ம போய் நம்ம திறமைய காட்டுவோமே அப்படின்னு சப்பானி முத்து பாண்டிய அந்த தென்காசி உலகம்மனுடைய வாசலில என் ஆனழகனாகிய சப்பானி நம்ம வீரத்தை காட்டணும், நம்ம தீரத்தை காட்டணும், நம்ம சூரத்தை காட்டணும். வீர தீரத்தை காட்ட வேணும் என்று அந்த உலகம்மன் கோவில் வாசலுக்கு முன்னாலே ஐயா உறவால நிறுத்துவாரா, உறவாடு முனையிலதான் ஜப்பானி முத்து பாண்டியனோ ஏ வண்டு தம்பி போல எல்லோ சொல்லலுவாரா ஏ உறவாடு முனையிலதான் உறவாளு முனையில சக்கரத்திலே வாழ் நிறுத்தி வண்டு தும்பி போலே சுழலுகிறார் ஜப்பானி முத்து. அப்படி ஜப்பானி முத்து பாண்டியன் வண்டு தும்பியாக சுழண்டுகிட்டு இருக்கும் போது என் ஜப்பானி முத்தினுடைய திறமையை பார்க்க தென்காசி பட்டணத்தில் கூட்டமான கூட்டம், ஐயோ கூட்டமான கூட்டம், அப்படி சொல்லுங்க. கொல்ல கூட்டம்னு கலாணி இல்ல, ஏகப்பட்ட கூட்டம். அம்மா வண்டு தும்பி போல சுழல்வதை பார்க்கறதுக்கு அந்த தென்காசி நகரத்தில வடக்க பார்த்தா வாலிபர் கூட்டம், தெற்க பார்த்தா இளைஞர்கள் கூட்டம், கிழக்க பார்த்தா கிழக்க பார்த்தா கிளவி கூட்டம், வடக்க பார்த்தா வாலிபர் கூட்டம். எள்ளு ஓட்டா எல்லாம் எடுக்க முடியாத அப்படி கூட்டம் ஜப்பானி முத்து திறமையை பார்க்க. அப்படியாக திறமைகளை கண்டுகளித்துக் கொண்டிருக்க
அந்த தென்காசி மாம்பட்டணத்தை தென்காசி பட்டணத்துல அந்த நாடான நாடு தென்காசி நகரத்தை யார ஆண்டு வரா தெரியுமா? யார் ஆண்டு வரா? தென்காசி பட்டணத்தை அரசர்களுக்கெல்லாம் பெரியவராகிய காஜிராஜ மன்னன் தானே உடனே ஆண்டுவாரா. காஜிராஜ மன்னன் தானே ஆறில் ஒரு கடமை வாங்கி அஜயோத மணியும் கேட்டு ஐயா மணி யோசை கேட்கும் மட்டும் மணி யோசை கேட்கும் மட்டும் ஐயா மண்டலத்தை ஆண்டுவாரா. காஜிராஜ மண்டலத்தை காசிராச மன்னருக்கு தென்காசி நகரத்தில விந்தங்கோட்டையில கோட்டை ஓட்டு ஆண்டு வாராரு. விந்தங்கோட்டை எங்க இருக்குன்னு தென்காசியில எங்க இருக்கு அந்த சுந்தரவண்டியூர் பக்கத்துல. சரி கம்பளிக்கு அதுதான் விந்தங்கோட்டை. அந்த விந்தங்கோட்டையை கோட்டை ஓட்டு ஆண்டு கொண்டிருந்தார் காசிராஜன் மன்னன். காசிராசன் மன்னன் இப்ப குலவங்கோயில கட்டி வச்சாரே அரியேஸ்வரி பராக்கிரம பாண்டியன், அவருக்கெல்லாம் மூதாதையர்கள் அவருக்கெல்லாம் முன்னோர் தான் காஜிராஜன். அந்த காஜிராஜன் பாண்டியன் நீர்வளம் நிலவளம் மண்வளம் பொன்வளம் பொருள்வளம் பொறிஞ்சு நீதி நேரி தவறாம நேர்மையோடு ஆண்டு வருகிறார் காஜி பாண்டிய மன்னர். அந்த காஜிராஜன் மன்னன் ஆண்டு வரும்போது அந்த காஜிராஜ மன்னனுக்கு சொத்து ஜோமா இருக்குது குத்தாலநாதர் கோயில். குத்தாலநாதர் கோயிலு பாட்டப்பத்து நஞ்ச 1000 கோட்டை விதப்பாடு ஆளாக்குத்தான் குறைவு. 1000 கோட்டை விதப்பாட்டுல ஆளாக்கு கம்மி. அப்பேற்பட்ட குத்தாலநாதருடைய கோயில் சொத்து பாட்டப்பத்து வயக்காடு எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? தென்காசியில பழைய ஆஸ்பத்திரிக்கு தெக்க, 1000 பேருக்கு வடக்க, மத்தாளம்பாறைக்கு மேக்க, பழைய குத்தாலத்துக்கு கிழக்க. இதுதான் குத்தாலநாதர் கோயில் சொத்து. 1000 கோட்டை விதப்பாடு பாட்டப்பத்து நஞ்ச. அந்த பாட்டப்பத்து நஞ்சன்னா எதுக்கு பேரு? அது வந்து கோயில் சொத்து பத்தியலா? கோயில் சொத்துல பார்த்து விளையுத பூவுல 3ல் 1 பங்கு கோயிலுக்கு பாட்டம் கொடுக்கணும். பாட்டம் கொடுத்து அளந்ததுனால அதுக்கு பேரு பாட்டப்பத்து வயக்காடு. பாட்டப்பத்து நஞ்சையில அங்க பாட்டப்பத்து நஞ்சையில விளையுத மாசல்களை ஏழை சம்சாரிகள் எல்லாம் மாசல் விட்டு காடு வெட்டி செடி ஒதுக்கி கருவாப்பிள்ளை தீவா போட்டு ஏவாத கட்டையில சுத்துக்கு வேலி போட்டு அதுல முந்தாம்பழம் பூச்சுண்டா மோரிசு கதளிப்பழம் வயக்கா ஆமா ரோபஸ்டா கதளிப்பழம் கற்பூரவல்லி அப்படி வாழைத்தோட்டம் போட்டு மாசல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பருவத்தில வாழைத்தோட்டம் போடணும்னு அந்த ஏழை சம்சாரிகள்லாம் சேர்ந்து அந்த பாட்டப்பத்து வயக்காட்டுல வாழைத்தோட்டம் போட்டிருக்காங்க. அப்படி வாழைத்தோட்டம் போட்ட போது இட்டதொரு மாசிலெல்லாம் இடேறும் நாளும் ஆச்சு. வாழைப்பழம் வயக்காட்டுல வாழைக்கொலை தள்ளியாச்சு. வாழைக்கொலை தள்ளும் போது அந்த
அந்த பாட்டை பத்து வயக்காட்டுல ஏழை ஜமிசாரிகள் எல்லாம் சமசாரிகள் எல்லாம் ஆமா வாரத்துக்கு 2 பேரும் காவலுக்கு போறாங்க. காவலுக்கு போறாங்கல்ல. ஆமா ஆமா வேணும்ல. ஆமா போடணும். வயக்காட்டு காவலுக்கு மாசில் விட்டவங்களே வாரத்துக்கு 2 பேரு போய் ஒவ்வொரு ஆளும் பாத்துக்கோங்கப்பா பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு அந்த மாசில் போயிட்ட சம்சாரி எல்லாம் வாரத்துல 2 பேரா போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி மாசில் இட்ட பொருள் எல்லாம் ஈடேறு வரும்போது அந்த வாழைப்பழ தோட்டத்தில ஊடுகளவு நடக்குதையா. ஊடுகளவுன்னு எப்படின்னா எப்படின்னா இந்த காவலாளி இருப்பான் பத்தில காவலாளி பழத்துல எது பழத்து இருக்கோ அதுல 1-2 பழத்தை அதான் ஊடுகளவு. விளைஞ்ச கொலையில பழத்த கொலையா பார்த்து சீப்பு சீப்பா களவு நடக்கு. அப்படி வாழைப்பழ தோட்டத்திலே ஊடுகளவு நடக்கு. ஊடுகளவு நடந்த போது அந்த சம்சாரிகள் ஒன்று சேர்ந்து கூட்டம் போட்டு பேசுவாரா. கூட்டம் போட்டு பேசுதார்கள். என்ன பேசுதாங்க? ஏன் நம்மளும் வீட்டுக்கு 2 பேரும் ஒவ்வொரு வாரத்துக்கு வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளும் கண்ணிலையும் எவனும் களவாணி யாருன்னு தட்டுப்பட மாட்டாங்க. நம்ம கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டிட்டு போறானே. யாரு களவங்க எவரு களவங்காருன்னு தெரியலைங்க. அப்ப நமக்கு பெரிய கூடிய இருக்கக்கூடிய நமக்கு ராஜரீகம் பொறுப்புல இருக்கக்கூடிய காஜிராஜன் மன்னங்கிட்ட போய் காவலுக்கு ஆளு கேட்கணும்னு சொல்ல அவர்கிட்ட போய் நீதியை கேட்போமே. யாரு களவாங்க யாருன்னு வந்து தண்டன் தலையாரி மந்திரி பிரதானி வந்து பிடிக்கட்டுமே. நம்ம கூட்டத்திலேயே ஒரு கருப்பாடு இருந்ததுன்னா என்ன செய்ய முடியும்? நம்ம கூட்டத்திலேயே ஒருத்தன் களவாண்டுகிட்டு இருப்பான். அதுல நம்ம கூட்டத்துல எவன் களவாங்க நம்ம சொல்ல முடியாது. நம்ம எங்க வரோம்னு வேவு பார்த்தானே வந்து களவாம்பான். அந்த ராஜா பொறுப்புல கொடுத்துட்டோம்னா ராஜா வந்து பாக்கட்டுமே. ராஜா ஆளை விட்டு எவன் களவாங்கானோ அவனுக்கு தக்க தண்டனையை கொடுக்கட்டுமே அப்படின்னு அந்த தென்காசியிலே வாழக்கூடிய சம்சாரிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த காஜிராஜ அரண்மனைக்கு ஏழை சம்சாரிகள் ஒன்று கூடி அரண்மனைக்கு வருவாரா. அரடே மன்னங்கிட்ட சொல்லுவாரா. ஏ மன்னர் காஜிராஜா பாட்ட பத்து வயலில்தான் வாழை தோட்டம் போட்டிருக்கோம். வாழை தோட்டத்தில ஊடுகளவு நடக்குதையோ.